ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா. குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எஸ்கே அஸ்ட்ரோ சேனல் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து என்னென்னா, ஒரு தொழிலை சிறப்பாக பண்ணணும் அல்லது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு நினைப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு காரணங்களால் நமக்கு பார்த்திங்கன்னா சரியான வேலையோ தொழிலோ அமைவது இல்லை. அப்படி அமைஞ்சாலும் லாபகரமாக அமையறதில்லை. சரி, அது சரியாக நம்ம ஒரு தொழிலை சரியாக பண்ணணும், ஒரு வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வழிபடக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அற்புதமான ஒரு நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு என்னுடைய அனுபவத்தில் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை செஞ்சு நீங்கள் அனுபவிக்க வேணும், நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள், வேறு எந்த நோக்கமும் அல்ல. இப்போது தொழில்காரகன் அப்படின்னு பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது தசாபுத்திகளில் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் 120 ஆண்டுகளில் 19 ஆண்டுகளை அந்த சனி பகவான் எடுத்துக்கிறார். அப்படி இந்த 19 ஆண்டுகளும் இந்த சனி பகவானுடைய தசாபுத்திகளில் ஒரு மனிதனுக்கு நல்ல வீடு, வண்டி, வாகனம், தொழில், பொருளாதாரம், குடும்பம் போன்ற அத்தனை விஷயங்களையும் சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக கொடுக்கும். அதே சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும் ஆதிபத்தியம் சிறப்பாக கொடுக்காததால் தொழில், பொருளாதாரம் போன்ற விஷயங்களில் படுமோசமான ஒரு நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை நம்முடைய நேயர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்கும். அப்படிப்பட்டவங்க சரியான தொழில் அமையலை, நிலையான தொழில் அமையலை, எனக்கு வேலையில் சிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது மரம்னு பார்க்கும்போது வன்னி மரம். இந்த வன்னி மரம் பார்த்திங்கன்னா எள்ளு இலை மாதிரியே சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ அந்த வன்னி மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப முட்கள் நிறைந்த ஒரு மரமாக இருக்கும். இந்த வன்னி மரத்தை நீங்கள் வழிபடணும். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது வெத்தலைப்பாக்கு, ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், அப்புறம் கற்பூரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சனிக்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வரக்கூடிய இந்த சனி ஓரையில் அந்த சனி பகவானை மாதம் ஒரு நாள் வழிபட்டிங்கன்னா போதும். எப்படி வழிபடணும் அப்படின்னா, முதல்ல வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு தேங்காய், பூ, பழம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மரத்துக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அது கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் ஓம் ஐம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு 108 முறை கருங்குவளை மலர் அப்படின்னு இருக்குது. அது கிடச்சிதுன்னா நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஓம் ஐம் சனீஸ்வராய நமஹா, ஓம் ஐம் சனீஸ்வராய நமஹான்னு சொல்லி 108 முறை நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த மரத்துடைய வேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி அர்ச்சனை பண்ணிவிட்டு 108வது முறை முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை அந்த சனி பகவான் அந்த வன்னி மரத்தை வளமாக சுற்றி வந்துட்டு வீந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு அந்த தொழில் சிறப்பாக அமையும், பொருளாதாரம் சிறப்பாக அமையும், நிலையான தொழில் அமையும், வேலையில் இருக்கிற சிக்கல் தீரும், மேலதிகாரியுடைய தொந்தரவுகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்போ பொருளாதாரமோ சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வேலையாட்களால் பிரச்சனை. இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும், அதில் டிரைவர் இருப்பாங்க, அப்புறம் அதில் வேலையாட்கள் இருப்பாங்க. இவங்களாம் அப்பப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த வன்னி மர வழிபாடு சனிக்கிழமையில் வன்னி மரத்தை வழிபட்டிங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான விஷயம் கிடைக்கும். இல்லை என்னமே வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, பழம் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒன்றுமே இல்லை, மஞ்சள் குங்குமத்தை அந்த மரத்தை அடியில் கொட்டிட்டு ஒரு பத்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு 3 முறை சுற்றி வரலாம். இல்லது 19 முறை சுற்றி வந்துட்டு அந்த மரத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு தொழில் அமையணும், பொருளாதாரம் சிறப்பாக அமையணும், வேலையாட்களால் தொந்தரவு இருக்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் மனசார என்ன நினைக்கிறீங்களோ இந்த வன்னி மர வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு விருட்சமும் முற்பிறவியில் அது தேவர்களாக இருந்திருக்கலாம், மனிதர்களாக இருந்திருக்கலாம். ஏன்னா நம்முடைய கர்ம வினைப்படி நம்ம பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் இந்த வன்னி மர வழிபாடு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே போல் இந்த உடல் ரீதியான பிரச்சனை, இந்த உடம்புல எப்பயுமே கழிவுகள் வெளியேறும்போது ரொம்ப சங்கடத்தை கொடுக்கும். அது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் கூட இந்த வன்னி மரத்தை சனிக்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சனிக்கிழமையில் சனி ஓரையில் இந்த வன்னி மரத்தை ஒரு 19 முறை வளமாக சுற்றி வரும்போது
மலச்சிக்கல் தீர்ந்து உடல் இருக்கக்கூடிய அத்தனை மனச்சிக்கலும் சேர்ந்து நல்ல சிறப்பாக வாழ முடியும். அதே போல் இது வந்து மாதத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதும், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை செய்ய என்னால் முடியும் அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம். அதே போல் வன்னி மரம் என்பது சனி பகவானுடைய மறு வடிவம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவே இந்த வன்னி மரத்தை நீங்கள் வழிபட்டு தொழில், குடும்பம், பொருளாதாரம், வண்டி வாகனம், சொத்து சுகம், நிலபுலங்கள் போன்ற அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெற எல்லாம் வல்ல அந்த சனீஸ்வர பகவானை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை.